ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த போட்டியிலையும் ஆர்சிபி அணியில் அதிகமாக அடித்தது விராட் கோலி தான். 33 பால் பிடிச்சி 41 ரன்கள், ஒரு 4 அடிச்சிருப்பாரு, 2 6 அடிச்சிருப்பாரு. அதேமாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் அதிகமாக அடித்தது அந்த அணியோட கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் 50 பால் பிடிச்சி 67 ரன்கள், 8 4 2 6. போட்டி முடிஞ்ச பிறகு விராட் கோலி இந்த போட்டியை பற்றி பேசியிருப்பார். அந்த மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்கிறத விட புலம்புனார் அப்படின்னு தான் சொல்லணும். கோலி தோல்விக்கான காரணங்களாக என்னென்ன மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்சிபி அணியில் சரியான பார்ட்னர்ஷிப் கிடைக்க மாட்டுது. ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி, மிடில் ஆர்டராக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் நல்லா அமைஞ்சால் மட்டும்தான் ஒரு அணி ஜெயிக்க முடியும். எங்கள் அணியில் அது சரியாக அமைய மாட்டுது அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. அவர் சொல்வதும் உண்மையான ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு போட்டியிலையும் விராட் கோலி தான் அதிகமான சிரமம் எடுத்து அடிக்கிறாரு. மற்ற வீரர்கள் கண்டுக்கவே மாட்டுறாங்க, சரியாக கடமையை உணர்ந்து விளையாட மாட்டுறாங்க அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். அதேமாதிரி மிஸ்ஃபீல்டு நாங்கள் பண்ணோம். ஏதோ ஒரு போட்டியில் தவறுச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஒவ்வொரு போட்டியிலையுமே மிஸ்ஃபீல்டு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அணி நல்லா ஜெயிச்சு வெற்றி பாதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது மிஸ்ஃபீல்டு பண்ணாங்க அப்படின்னா அது பெரிய அளவில் அந்த அணியை பாதிக்காது. ஆனால் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அணி இந்த மாதிரி ஒரு போட்டியிலையும் மிஸ்ஃபீல்டு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் மோசமான ஒரு நிலைமையில தான் போக முடியுமே தவிர வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாது அப்படின்னு விராட் கோலி புலம்பியிருக்காரு. இது எந்த ஒரு விஷயத்தை விராட் கோலி மீன் பண்ணார் அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயருக்கு 4 ரன் அவர் எடுத்திருந்த போது பார்த்திவ் பட்டேல் ஒரு கேட்சை தவற விட்டுருப்பாரு. அந்த கேட்சை மட்டும் அவர் பிடிச்சிருந்தார் அப்படின்னா ஐயர் ஆரம்பத்தில் அவுட் ஆயிருப்பாரு. அதன் பிறகு ஆர்சிபி அணியை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். அந்த ஒரு கேட்சை தவற விட்ட பிறகு தான் ஐயர் அபாயகரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்கள் பண்ண மிஸ்ஃபீல்டு அதேமாதிரி கடைசி கட்டத்தில் விக்கெட்கள் அடுத்தடுத்து விழுந்துச்சு டெல்லி அணியில். அந்த ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு சாதகம் நாங்கள் பயன்படுத்தியிருக்கணும், அதை பயன்படுத்த தவறிட்டோம். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட நாங்கள் தோற்பதற்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய போட்டிகள் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு போக முடியும். எங்களுடைய வீரர்களுடைய மனநிலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராடி பார்க்குறோம் அப்படின்னு விராட் கோலி பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாகவே புலம்பியிருப்பார். விராட் கோலி இந்த மாதிரி சோகமாக வருத்தமாக இருக்கிற விஷயமும் சரி, ஆர்சிபி அணி தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்க விஷயமும் சரி, ஆர்சிபி ரசிகர்களுக்கு தான் பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.